வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 12th மேக்ஸ் லெசன் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸசைஸ் நம்பர் 2.7ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ரைட் இன் போலார் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2 + I 2√3. ஸோ இது இப்போ நமக்கு எந்த ஃபார்மில் இருக்குது? ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது. இதை நம்ம போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெக்டாங்குலர் டு போலார் ஃபார்முக்கு ஃபார்முலா என்னன்னா Z is equal to R into cos theta plus I sin theta. இப்போ நமக்கு அதுக்கு R வேல்யூ தெரியணும், தென் theta வேல்யூ தெரியணும். ஃபர்ஸ்ட் given என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? X is equal to 2. ரியல் நம்பர் என்ன? 2. தென் இமேஜினரி நம்பர் Y. Y is equal to 2√3. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். R is equal to square root of x square plus y square. இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம x வேல்யூ அண்ட் y வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x ஓட வேல்யூ என்ன? 2 ஸ்கொயர் பிளஸ் y ஓட வேல்யூ 2√3 the whole square. ஓகேவா? 2 ஸ்கொயர் 4, then plus 2 square 4 into √3 square 3. That is equal to root of 4 plus 4 3s are 12. That is equal to 4 plus 12 16. That is equal to 4. So இதுதான் நமக்கு மாடுலஸ் வேல்யூ R. இனி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ தீட்டாவோட ஃபார்முலா என்னன்னா தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஆல்பா தெரியணும். ஆல்பா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y பை எக்ஸ். இப்போ நம்ம இதில் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். tan இன்வர்ஸ் ஆஃப் y வேல்யூ என்ன? 2√3. then x value 2. that is equal to tan la 2 cancel ஆயிடுச்சுன்னா tan inverse of √3. so tan la √3 value எப்போ வரும் நமக்கு? tan la √3 value pi by 3. ஓகேவா? 60 டிகிரியில் வரும். ஸோ pi by 3. இது ஆல்ஃபாவோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸும் சரி பாசிட்டிவ், ஒய்வும் பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் ப்ளஸ்னா நமக்கு கிராஃபில் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் ப்ளஸ் ப்ளஸ் வரும், அப்படிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? இட் இஸ் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால என்னது? தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை 3. இப்போ நாம இதை இந்த ஃபார்முலால கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். the polar form z is equal to r ஓட வேல்யூ என்ன? 4. then bracket cos theta ஓட வேல்யூ pi by 3. then plus I sin pi by 3. அப்புறமா என்னன்னா இது ஒன்லி ஒன் வேல்யூக்கு இதே நம்ம ஜென்ரலா எழுதுறப்போ ஒரு 2k பைய ஆங்கிள் கூட ஆட் பண்ணணும். இது எல்லா சம்முக்குமே நம்ம பண்ணணும். ஸோ z is equal to 4 into cos 2k pi plus pi by 3 plus I sin 2k pi plus pi by 3. then comma k belongs to integer. ஓகேவா? இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. ஓகே.